அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இன்று நாம பார்க்க போற கதை, நீங்கள் தொழுகையை எப்போதும் காப்பாற்ற முடியுமா? நஸ்ரின் மற்றும் ஹுமைரா அந்த சவாலில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று இங்கு பார்க்கலாம். எந்த நேரத்திலும் தொழுகையை விடாத இரு சிறுமிகள். ஒரு சிறிய நகரத்தில் நஸ்ரின் மற்றும் ஹுமைரா என்ற இரு குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் பள்ளிக்கு செல்லும் வயது. நஸ்ரின் அமைதியானவள், பொறுமை அதிகம். ஹுமைரா சுறுசுறுப்பானவள், எல்லாவற்றையும் ஆர்வமாக செய்வாள். ஆனா இருவருக்கும் ஒரு பழக்கம் ஒரே மாதிரி, எந்த சூழ்நிலையிலும் தொழுகையை விடமாட்டார்கள். அவர்களின் பெற்றோர் எப்போதும் சொல்லுவார், தொழுகை நம்ம வாழ்க்கையின் தூண், அது சரியாயிருந்தா எல்லாமே சரியாகும். ஒரு நாள் பள்ளியில் முக்கியமான தேர்வு இருந்தது. அந்த நாள் முழுக்க படிப்பும் டென்ஷனும். மாலை நேரம் வந்ததும் ஹுமைரா புத்தகத்தை மூடாம சொன்னாள், அக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கலாம். அதுக்கு நஸ்ரின் மெதுவா சொன்னாள், தொழுகைக்கு நேரம் வந்துடுச்சு, முதல்ல அல்லாஹ்வை நினைச்சா படிப்பும் நல்லா போகும். இருவரும் சேர்ந்து உடனே வுலு செய்து மக்ரிப் தொழுகை தொழுதார்கள். தொழுகைக்கு பிறகு மனசு லேசாகி படிப்பும் சுலபமாக புரிந்தது. இன்னொரு நாள் கனமழை பெய்தது. மின்சாரம் போய்விட்டது. ஹுமைரா கொஞ்சம் பயந்தாள். அக்கா, இப்படி இருட்டுல எப்படி தொழுகைன்னு கேட்டாள். நஸ்ரின் சிரிச்சுக்கிட்டே சொன்னாள், அல்லாவுக்கு இருட்டும் வெளிச்சமும் ஒன்றுதான். அவர்கள் மெழுகுவர்த்தி ஒளியில் இஷா தொழுகை தொழுதார்கள். அந்த நேரத்தில் ஹுமைராவுக்கு ஒரு அமைதி கிடைத்தது. இப்போ பயமே இல்லைன்னு சொன்னாள். ஒரு நாள் அவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்த போது அசர் நேரம் வந்தது. பக்கத்து வீட்டு பிள்ளைகள், இப்போ வேண்டாம், அப்புறம் தொழலாம்னு சொன்னார்கள். ஆனா நஸ்ரின் உறுதியாக சொன்னாள், அல்லாஹ் கூப்பிடுற நேரத்துக்கு பதில் சொல்லணும். இருவரும் விளையாட்டை விட்டுவிட்டு தொழுகை தொழுதார்கள். அதை பார்த்த மற்ற பிள்ளைகளும் தொழுதார்கள். ஒரு நாள் அப்பா வேலை இழந்ததால் வீட்டில் கவலை அதிகமாயிற்று. அம்மா கண்களில் கண்ணீர். அந்த இரவு அவர் பெற்றோர் நஸ்ரின் ஹுமைராவிடம் சொன்னார்கள், நம்ம தொழுகையில துவா செய்யலாம். அனைவரும் தொழுகையில் மனமாற துவா செய்தார்கள். சில நாட்களிலேயே அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைத்தது. அம்மா சந்தோஷமா சொன்னார், நம் தொழுகையும் துவாவும் தான் நம்ம பலம். அந்த நாளிலிருந்து நஸ்ரின் மற்றும் ஹுமைரா இன்னும் உறுதியாக முடிவு செய்தார்கள், எந்த நேரம் எந்த சூழ்நிலை வந்தாலும் தொழுகையை ஒருபோதும் விடக்கூடாது. கதை சுருக்கம்: தொழுகையை காத்துக்கொள்ளும் பிள்ளைகளை அல்லாஹ் எப்போதும் காக்கிறார். கஷ்ட நேரத்திலும் அல்லாஹ்வை நினைப்பதே உண்மையான ஈமான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.